ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கோமால இருக்க ஹீரோக்கு வந்து ஹீரோயின்னு அவங்க ஃபேமிலியே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 2 பேரோட சொத்தம் வெளியில போக கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் வந்து மீட் பண்ணாங்களா, அவங்களுக்குள்ள எப்படி வந்து லவ் வந்தது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இது ரொம்பவும் சின்ன படமே தான். படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ் எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட பேர் வந்து லீ. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருந்திருக்கான். அந்த கம்பெனிலேயே வந்து இன்னொரு பார்ட்னர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. இவங்க 2 பேரோட ஷேருமே வந்துட்டு வெளியில போக கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோவோட தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை அவராவே வந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எப்படி இருந்தாலும் ஹீரோ வர போறது இல்லைன்னு அவளுக்கே தெரியும். அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க ரூம்குள்ள சில பொறுக்கி பசங்க எல்லாம் உள்ள வராங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸா. இவனுங்கெல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, ஏமா நீ தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியா இல்ல தெரியாம கல்யாணம் பண்ணினானே தெரியல, கோமால இருக்கவனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன யூஸ் ஆக போகுது, உனக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்க போகுது, அதனால உன் மேல இறக்கப்பட்டு நாங்களே வந்து உங்களை சந்தோஷப்படுத்தலாம் நீங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்க. ஹீரோயினுக்கு செம ஆத்திரம் வருது. மரியாதையா ரூமை விட்டு எல்லாரும் வெளியில போங்க, தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள சும்மா விட மாட்டாரு அப்படின்னு கத்துறா. கட்ட மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க உன் புருஷனும் வரப்போறது கிடையாது. மாத்திரையை போட்டு நைட்டு அவர் தூங்கிருப்பாரு தாத்தா, அவரும் வந்து உன்னை காப்பாத்த போறது கிடையாது. சோ உன்னை காப்பாத்த யாரும் வர போறது இல்ல. அதனால நீ வந்து எங்க கூட கோஆப்ரேட் பண்ண அப்படின்னா உனக்கும் நல்லது. இனிமே டெய்லி வந்து நைட்ல நாங்களே உன்னை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா ஹீரோயின் வந்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி அவனுங்களுக்கு தெரியல. அவனோட கையையே பிடிச்சி ஹீரோயின் நறுக்குன்னு கடிச்சு விட்டுறா. இதெல்லாம் செட் ஆகாது, அதை எடுங்கடா அதை அப்படின்னு சொல்லி வைன்ல ஹீரோயினுக்கு ட்ரக் கலந்து ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துட்றானுங்க. பண்றதெல்லாம் மட்டும் இல்லாம அதை வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. யாரோ வந்து இதை சொல்லிதான் பண்றீங்க, அது யாரா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு வந்து என்ன பாவம் நினைச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கதறா. என்ன கதறினாலும் உன்னை நான் விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு யாரோ வந்து இவன் மண்டையிலே பாட்டில கொண்டு அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு 3 சொல்லிட்டு ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மரியாதையா வந்துட்டு இங்க இருந்து ரூமை விட்டு எல்லாரும் வெளியில போயிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா எவனுமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு கத்துறான். என்னையே வெளியில போக சொல்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கத்துறானுங்களா. அப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் லீயோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல என்ன தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்களா இப்ப வெளியில போல அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். எல்லாரும் மோவை அடிக்கிறதுக்காக வராங்களா. அப்ப வந்து மோ கூட அவனோட அசிஸ்டன்ட்டும் வந்திருக்கான். அவன் நல்லா பீம்பாய் மாதிரி இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா இவங்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். மரியாதையா எல்லாரும் முட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப கரெக்டா ஹீரோயின் என்ன பண்றான்னா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட வரலான்னு பாக்குறாளா. ஆனா அப்பவும் விட மாட்டான், அவளை பிடிச்சு வச்சுக்கிறான். மரியாதையா லீயோட ஒய்ஃப் மேல இருந்து கையை எடு, அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நீ உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரே அதிரி புதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால இவ வந்துட்டு ஒரு மாதிரியா வித்தியாசமா பிஹேவ் பண்றாளா. அப்பதான் ஹீரோ கேக்குறான், என்னடா பண்ணி தொலைச்சிங்க இவள அப்படின்னு கேட்கும் போது, ஆமா ஒண்ணும் இல்ல சரியாயிடுவா, கொஞ்ச நேரத்துல அவளுக்கு ட்ரக் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றான். லீயோட ஒய்ஃப் மேலேயே கை வச்சு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா, அதுக்காகவே வந்து நீங்க யாரும் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க போறது கிடையாது, உங்க எல்லாரோட நாக்கையும் அறுத்து நான் நாடு கடத்த போறேன் அப்படின்னு சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா உடனே வந்து கத்தியையும் எடுக்கிறான். ஹீரோயினை கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா டாக்டர் சீக்கிரமே வந்துருவாரு, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்னால முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து கதறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவளே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, அவனும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுறான். ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தப்பா நினைக்காதீங்க, உண்மையாவே பாத்தீங்கன்னா பாவம் எப்படியா
எப்படியாவது மருத்துவ முத்தம் கொடுத்தாவது ஹீரோயினை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றா. புரியுதுங்களா உங்களுக்கு? அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போதே அவளுக்கு செம ஷாக்கு. ஐயோ நைட்டு என்னடா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு கரெக்டா யோசனை வந்துடுது, இவதான் ஸ்டார்டிங் எல்லாமே பண்ணிருக்கான்றது. அதனால அவ வந்துட்டு என்ன நினைக்கிறா அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த குடும்பத்துல நம்ம மருமகளா இருக்கக்கூடாது, தாத்தா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும், இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. சரி நம்ம ஹீரோ எழுந்துக்கிறதுக்குள்ள அவன் கண்ணில் படாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பும் ஆயிடுறா. வேக வேகமா போகும்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கரெக்டா ரூம்குள்ள வரான். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இப்பதான் ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்த்த உடனே அலறி அடிச்சு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோவும் எழுந்து இப்பதான் ரெடி ஆகுறான். அப்ப வந்துட்டு அசிஸ்டன்ட் என்ன கேக்குறான் அப்படின்னா, சார் நான் வந்து மேடம் பார்த்தேன், மேடம் வந்து காலங்காத்தால வெளியில போனாங்க உங்க ரூமை விட்டு, உண்மையாவே நேற்று நைட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா? நீங்க வந்து ஏன் இன்னமும் அவங்க கிட்ட நீங்க தான் லீன்னு சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா கண்ணை முழிச்சது யாருக்கும் தெரியாம பாத்துட்டு இருந்திருக்கேன். இவ்வளவு நாளும் இந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாமே செட் ஆகி வந்திருக்கு. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்லாம அவளை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நேற்று வெளியில வந்தேன். அவகிட்ட உடனே எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு புரியல. சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு பின்னாடியும் கண்டிப்பா யாருன்னா இருப்பாங்க, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அதை நீ விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட் கிட்ட. அதே நேரத்துக்கு அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க 2 வருஷமா தேடிக்கிட்டு இருந்த எல்லா எவிடன்ஸும் இப்ப கிடைச்சிடுச்சு, நீங்க ஃபைனலா வந்து இப்ப நீங்க நல்லபடியா இருக்கீங்க அப்படின்றத உலகத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை இந்த நிலைமைக்கு யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தாத்தாவை பாக்குறதுக்காக போறா. இவர் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, உண்மையா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் தான் வந்து உன்னை ஒழுங்கா பாத்துக்க தவறிட்டேன், என்னோட பேரன் இருக்கிற நிலைமையில நான் வந்து உன்னை காப்பாத்தி இருந்திருக்கணும், ஆனா நான் தான் அதுல இருந்து தவறிட்டேன். ஆனா நீ தயவு செஞ்சு எதை பத்தியும் கவலைப்படாத, என்னவா இருந்தாலும் சரி நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தாத்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நைட்டு வேற ஒருத்தர் கூட நான் இருந்துட்டேன், உங்களோட குடும்பத்துக்கே இது அசிங்கம், அதனால கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் உங்களோட பேரனுக்கு பொண்டாட்டியா வாழ முடியாது, அப்போ என் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும், அதனால நான் வந்து இந்த கல்யாணத்துல இருந்து விலகி போயிடுறேன், நீங்க தான் வந்து இதுக்கு ஒத்துக்கணும், தயவு செஞ்சு என் மனசாட்சிக்காக இதை சம்மதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா, நீ வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், ஏன் அப்படின்னா என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்னை பாதுகாக்க தவறிட்டோம், இதுல வந்து உன்னோட ஷேர் மட்டும் இல்லாம என்னோட ஷேர் 5% எக்ஸ்ட்ரா இதுல நான் உனக்காக எழுதி வச்சிருக்கேன், இதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது தாத்தா, எனக்கு நீங்க ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை வந்து இங்க இருந்து போக விட்டுட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவனை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஜர்க்காயிடுது. காலையில வந்து தூக்கத்துல இருந்து எழுந்த உடனேயே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட என்ன கண்டுக்காம நீ பாட்டு அங்க இருந்து போயிட்ட, ஆனா உண்மை என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா, நல்லா யோசித்து பாரு, நீ தான் வந்து என்ன ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றா. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, உண்மையாவே வந்து உனக்கு என் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்றேன்னு நினைச்சேன், அது உண்மைதானா இன்னமும், ஆனா நீ வந்துட்டு நீ பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு செமையா அசிங்கமா இருக்கு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து போறாளா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த வர்ஜின் பையனோட சாபம் உன்னை சும்மாவே விடாது, இவ்வளவு நாளும் நான் வந்துட்டு அவ்வளவு சேஃபா இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே ஹீரோயினுக்கு ஐயோ என் மானத்தை வாங்குறானே அப்படின்னு சொல்லி வாய போத்துறா. டே எதுக்குடா இப்படி அசிங்கப்படுத்துற, எனக்கும் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லும் போது, என்னது நீயும் அப்படிதானா அப்படின்னு கேக்குறான். சரி சரி தயவு செஞ்சு கத்தாத, நடந்த எல்லாத்தையுமே நம்ம 2 பேரும் மறந்துடுவோம், இது தப்பா நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. நீ தான் எப்படியோ கல்யாணத்தை நிறுத்திட்டுல, நம்ம 2 பேரும் ஏன் வந்து ஒருத்தர் புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு, எனக்கு இப்போதைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அடுத்து நான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிப்பானே தெரியல, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உண்மையாவே நீ வந்துட்டு நேற்று நைட்டு என்ன காப்பாத்தி இருக்க, எனக்கு
பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காக வந்து இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு காசை கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோவோட லுக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அடி பாவி, என்னவோ கரகாட்டம் ஆடுற பொண்ணு மாதிரி என்னோட ஜாக்கெட்ல இப்படி காசை சொருவிட்டு போறியடி அப்படின்னு நெஞ்சிலேயே அடிச்சுக்கிறான். மகளே இருடி, நான் வந்து உன்கிட்ட மாட்டல, நீதான் என்கிட்ட மாட்டுற அப்படின்னு சொல்றான். இன்னும் 2 கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட 2வது பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியோட பொண்ணு. இவங்க தான் நைட்டு ஹீரோயினை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி இவளோட, அதாவது பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்க. அப்ப வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, இன்னும் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்ன்ற பிளான் இருந்திருக்கு. ஆனா ஹீரோ அதை எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டான் இல்லையா. பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் இதுவும் நல்லதுக்கு தான். எப்படியோ ஒரு விதத்துல அவ எவனோ ஒருத்தன் கூட தான் நேத்து நைட்டு இருந்திருக்கா. இதை வச்சு அது கன்ஃபார்மா நம்ம அவளை இந்த வீட்டை விட்டே துரத்திடலாம். இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படியாவது அந்த 2வது பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துடணும் அப்படின்னு அம்மா கறி பிளான் பண்றா. இவளோட பேர் வந்து சூ. இவ தான் வந்துட்டு யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆஃப் சிஸ்டர். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவனும் இவளும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பட் ஆனா தாத்தா வந்து இந்த கல்யாணத்துக்கு இன்னும் ஒத்துக்காம இருக்காரு. நம்ம ஹீரோயினோட தங்கச்ச வந்து தாத்தாக்கு பிடிக்கல பெருசா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின், எதுக்காக நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. இவங்க 2 பேரையும் ஹீரோயினுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அப்பதான் ஹீரோயினோட சித்திக்காரு என்ன சொல்றா அப்படின்னா, இத பாரு, நீ தான் வந்து தாத்தாவை என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நீ அதை பண்ண அப்படின்னா நாங்க உன்னை விட்டுடுவோம், இல்லனா வந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம். நேத்து நைட்டு நீ வந்து உன் புருஷனை விட்டுட்டு வேற எவன் கூடிய தானே டைம் ஸ்பெண்ட் பண்ண, அது எல்லாத்துக்குமே ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அதனால நாங்க வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்துவோம். புருஷன் கோமால இருக்கிறதுனால வேற எவன் கூடிய இவ சுத்திக்கிட்டு இருக்கா, வேற ஏதோ ஒரு கள்ள புருஷனை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உன்னை இந்த ஊர் பூராவும் அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா இவளை இந்த வீட்டுக்குள்ள வர நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாளா. உடனே ஹீரோயினை வந்து போட்டு அடிச்சு தள்ளி விட ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா இல்லாம அம்மாவும் பொண்ணு மாறி மாறி நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு அவனும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டா இவளுங்க என்ன பண்றாளுங்கன்னா, ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஹீரோயினை பொடிச்சு தள்ளி விட்டுறாளுங்க. ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். இவங்களுக்கும் நம்ம ஹீரோ யாரு அப்படின்றது தெரியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, உன்னோட கள்ள புருஷனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா, என்னதான் உன் புருஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்தாலும் இந்த மாதிரி இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுப்ப வெக்கமே இல்லாம அப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க. அப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னா, நேத்து நடந்த விஷயத்துக்காக நானே கேவலப்படுறேன், நானே இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. ஒழுங்கா நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது என்னோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப சிம்பிளா சொல்றான், உன்னால இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் பண்ண, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்றான். நான் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நீ வந்துட்டு நைட் அனுப்பின பத்தியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் அவங்க எல்லாரும் யார் யாரு, அவங்க இதை எல்லாத்தையும் நீ சொல்லிதான் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு. அதனால நீ வந்து இந்த மாதிரி விஷயத்துல இன்னும் தலையிட்ட அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது இவளுங்க 2 பேருமே இன்னும் திமிரா பேசிக்கிட்டு இருக்காளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. உடனே என்ன பண்றான் அப்படின்னா, செக்ரட்டரிக்கு போன் பண்றான். நேத்து வந்துட்டு 4-5 பேரை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த இல்லையா, நாக்க கட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னைக்கு 2 பேரை சேர்க்கணும், மறக்காம சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றான். அப்பதான் தாத்தா அந்த இடத்துக்கு வராரு. தாத்தா வந்த உடனே வந்து இவங்க மேல செம்மையா கோவப்படுறாரு. எனக்கு வந்துட்டு நீங்க 2 பேரும் பண்ற எல்லா விஷயமும் தெரியும், எந்த ஒரு நாளும் கண்டிப்பா உன் பொண்ணை என்னோட வீட்டுக்கு மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க, இது எல்லாமே எங்களோட தப்பு தான். ஆனா இவளும் சரி உங்களோட 2வது பேரனும் சரி 2 பேரும் பயங்கரமா லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட மருமகனை கூட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இவ எவன் கூடயும் சேர்ந்து தப்பான உறவுல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சூ என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா தாத்தா நான் கூட பார்த்தேன், இல்ல நான் வந்து ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கேன், இவங்க 2 பேரும் தப்பான உறவுல இருக்காங்கன்றதுக்கு அப்படின்னு சொல்றா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே இதெல்லாம் செட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது உடனே அவ என்ன சொல்லிடுறான்னா, இல்ல இது எல்லாத்தையும் எங்க அம்மா தான் பண்ணாங்க, எங்க அம்மா தான் வந்துட்டு இவளை மாட்டி விடணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணாங்க, மத்தபடி எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னாலும் எங்க அம்மாக்கு தான் கொடுக்கணும், எனக்கு வந்து உங்க பேரனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா, ஒரேடியா உங்க பொண்ணு உங்களை அப்படியே அந்தரத்துல இருந்து கீழே போட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறாங்க. நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் உனக்கு நான் துணை போன பத்தியா, அதனாலதான்
தான் வந்து நீ என்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அறையிறாங்க. அதை பண்ணிட்டா அப்பவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு தப்பு தான் பண்ணிட்டா, ஆனா அவ வந்து உங்களோட பேரனை லவ் பண்றா, தயவு செஞ்சா அவளை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா வாயே திறக்க மாட்டாரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சிக்கிறாங்க. நீ இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துரு, எப்படியாவது உன்னோட தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல புனிதர்லாம் கிடையாது தாத்தா, இவங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க, எனக்கு இவங்களை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நான் என்னமா இவங்களை பண்ண போறேன், அவங்க சம்மந்தி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கு பதில் நம்ம வந்து அவங்களை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அவ தண்ணியில விழுந்ததுனால ஃபுல்லா ஹீரோ ஆயிட்டா இல்லையா, அதனால அவன் தலையெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாம இங்கேயே இருக்க, நீ என்ன சொன்னாலுமே தாத்தாவும் கேக்குறாரு, நீ யாருதான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு இவன் சொல்லலான்னு வரான், நான் தான் லீ அப்படின்னு. ஆனா தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, அவனும் என்னோட பேரன் தாமா, நான் அவனை தத்தை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கே செம ஷாக்கு. ஐயோ கிளவா என்னையா சடனா இப்படி சொல்லிட்டேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. உன்னோட புருஷன் கோமாக்கு போனதுல இருந்து இவன் தான் வந்து இந்த வீட்டுல எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கான், நீயும் இவனும் கூட வந்துட்டு சேர்ந்து நல்லபடியா சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னும் போது ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அடப்பாவி, புருஷனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேற சொன்னீங்கன்னா அவ எப்படி நம்ம குடும்பத்தை கேவலமா நினைப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் தாத்தா என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. ஐயோ அப்படி நான் சொல்லலமா, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருந்தீங்கன்னா அப்படின்னு நான் சொல்ல வந்தேன், நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அங்க இருந்து போன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, சரி ஓகே, நான் வந்து உனக்கு இத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேன், உன்னை காப்பாத்திருக்கேன், நீ எனக்கு என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ என்கிட்ட 3 ஃபேவர் கேட்கலாம், அது என்னவா இருந்தாலும் உனக்கு நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒழுக்கமா கேட்டீங்கன்னா தான் செய்வேன் அப்படின்னும் போது ஹீரோ கேக்குறான், நீ என்ன அலாவுதீன் லேம்பா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேக்குறான். அப்பனா எனக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் வேணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து நறுக்குன்னு பிடிச்சி கிள்ளி விட்டுடுறா. நான் அப்பவே சொன்னேனா இல்லையா, ஒழுக்கமா என்கிட்ட கேட்டீங்கன்னா மட்டும்தான் நான் செய்வேன், இந்த மாதிரி கன்றாவி பிடிச்ச விஷயத்தெல்லாம் கேட்டீங்கன்னா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி சும்மா விளையாடுன, இப்ப சீரியஸாவே சொல்றேன், என்னோட கம்பெனில வந்து ஒரு டிசைனர் தேவைப்படுது, நீ டிசைனிங் படிச்சியாமே, நாளையில இருந்து வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. இப்பதான் நம்ம ஹீரோவோட தம்பியை காட்டுறாங்க. இவனுமே வந்து ஹீரோக்கு ஆஃப் பிரதர் தான், அதாவது வந்து நம்ம ஹீரோவோட அப்பா இல்லீகல் கனெக்ஷன்ல தான் வந்து இவனை பெத்தெடுத்து இருக்காரு. இவன் வந்து கரெக்டா வீட்டுக்கு வர நேரத்துக்கு தான் அவனோட லவ்வரையும் அவங்க அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட சித்தியும் சித்தி பொண்ணையும் 2 பேரையும் தரன்னு இழுத்துட்டு வெளியில வராங்க. இவனை பார்த்த உடனே ஹனி என்னோட நிலைமைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கதறா. உடனே அவனும் டென்ஷன் ஆயிடுறான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியும் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா அப்பயும் தான் பண்ணாங்க, யாருமே நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியில அந்த டைமுக்கு வரும்போது இதோ இவளும் இவ கூட இருந்த ஒரு வேலைக்காரனும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணாங்க, இவளுக்கு தான் வந்து தப்பான அஃபேர் இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீயும் நான் லவ் பண்ற அப்படின்னு சொன்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேர்கிட்டயும் அவ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவளை பிடிச்சி அடிங்க அப்படின்னு சொல்றான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவன் பதறி போய் என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். அப்ப வந்துட்டு நம்ம முன்ன என்ன சொல்றான் அப்படின்னா, அண்ணா நீ எப்ப கோமால இருந்து எழுந்த அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அப்படியே ஷாக்கா நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காளா. ஹீரோ வந்துட்டு சைலண்டா இருக்கான். நான் என்ன பத்தின விஷயம் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்ட்டு எனக்கு என்ன அவசியம் இருக்கு, இவ யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தங்கச்சியை கேட்கும் போது இவன் அப்படியே ஐயோ இல்லவே இல்லை, இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிய வந்து டார்ச்சர் பண்ணிருக்கா, நைட் எல்லாமும் டார்ச்சர் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீங்க என்ன இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க தாராளமா, நான் வந்து அதுல நடுவுல தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க 2 பேரையும் புடிச்சிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது, இவன் எப்ப கோமால இருந்து எழுந்தான் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் செம்மையா யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு செம கோவமா கேக்குறா, நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் லீயா, எதனால என்கிட்ட இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களும் தாத்தாவும் அப்படின்னு கேக்குறா. இப்போ ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, சாச்சா நான் லீலாம் கிடையாது, நான் மோ மட்டும்தான், அதாவது என்னை தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க,
சின்ன பையன் இருக்கான் இல்லையா நம்ம நின்னு அவன் ஏதோ வந்து போய் சொல்றான், அந்த பொண்ணை கட் பண்ணி விடுறதுக்காக சொல்றான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நானும் அவன் கூடயே சேர்ந்து அவனுக்கு ஏத்த மாதிரி நடிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினும் அதை நம்பிடுறா. இது சரியான மக்கா இருக்கும் போல, நான் என்ன போய் சொன்னாலும் நம்புதே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. அதே நேரத்துக்கு கரெக்டா தம்பிக்காரனுமே ஆபீஸ்க்கு வரான். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் இங்க வேலை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, லீ அண்ணா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது லீ அண்ணாவா, இப்பவும் நீ நடிச்சுக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்னு கேக்குறா. என்ன கேக்குறீங்கன்னு புரியல, நான் நடிக்கிறேனா அப்படின்னு சொல்றான். நேத்து என் தங்கச்சி கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கும் நீ அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் தானே அவரை லீன்னு சொன்னேன், இப்ப எதுக்காக மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. இவனுக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது, ஏதோ சம்திங் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆமா உண்மைதான், எங்க அண்ணாவை நீங்க இன்னும் போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கவே இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அப்படின்னு சொல்றான். வாங்கல நான் கூட்டிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு உடனே இவளுக்குமே சந்தோஷமாயிடுது. ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சார் சிசிடிவி கேமரால பார்த்தேன், ஹீரோயின் உள்ள வரும்போதே வந்து உங்க தம்பி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இங்க பார்த்தா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இங்க ஒரே ஒரு பார்ட்டி இருக்கு, இந்த பார்ட்டியை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னா, ஹீரோக்கு இவன் எந்த அளவுக்கு தேவைப்படுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். இங்க வந்துட்டு பொண்ணுங்களெல்லாம் விட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்த வைக்கிறான். அவன் கண்டுக்காத மாதிரி ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளுங்க என்ன சொல்றாளுங்க அப்படின்னா, காசுக்காக வந்துட்டு கோமால இருக்க ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் கூட வந்துட்டு உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னு உடனே அங்கேயே வேற ஒருத்தனையும் செட் பண்ணிக்கிட்ட, நீ வந்து கேவலமானவ, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்க்கெல்லாம் நீ வர அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவன் மேல ஒயினெல்லாம் ஊத்துறாளுங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். பொம்பளை மேல கை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவனை போட்டு உழுக்குன்னு உலுக்கி எடுத்தான் நான் ஹீரோ. தம்பிக்காரன் இப்பதான் என்ன பண்றான் அப்படின்னு இவனுக்கு நடந்த எல்லாமே இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி, மோ பிரதர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுது, இவன் நம்மள வந்து வேணும்னே தான் இதெல்லாம் பண்றான்னு. இந்த பாரு, நான் உன்னை வார்ன் பண்றேன், என்னோட விஷயத்துல நீ நிறைய தலையிடாம இருந்த அப்படின்னா அது உனக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லும் போது, என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் இப்படியா பழகணும், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா பழகணும், லீ அண்ணா இல்ல அப்படின்னா கூட நீங்க தானே எனக்கு அண்ணன் மாதிரி இருந்து என்ன பாத்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏக்கச்சக்கத்துக்கு ஓவரா ஓட்டுன்னு ஓட்டுறான் ஹீரோவை. உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ மறைச்சே பேசுற மாதிரி இருக்கே, எதுனா இருக்கா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் இவனும் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த டைமுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கன்ஃபார்மாவே தெரிஞ்சிடுச்சு இவதான் வந்து இவனோட வீக்னஸ், இதுக்கப்புறம் இவளை வச்சுதான் இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த, அதுவும் இவன் கூட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்ன பேசுறீங்க நீங்க, உங்ககிட்ட எதுக்காக நான் சொல்லணும், இது என்னோட பர்சனல் விஷயம், அது மட்டும் இல்லாம அவன் வந்து என் புருஷனோட சொந்த தம்பி, அவன் கூட நான் போக கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க, நீங்க யாரு எனக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ உடனே, நான் யாரா, நான் வந்து அப்படின்னு சொல்றான். ஆனா அவனால சொல்ல முடியாம, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் உன்னை வச்சு செய்யறேன் நானு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இது பாரு, நான் யாரு அப்படின்னு இப்படி எல்லாம் இனிமே பேசாத, நீ வந்து அந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல, அதனால நம்ம ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீ ஏன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே உஷாரா ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வரானா, பாலான்னு ஒண்ணு வைக்கிறா, போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆபீஸ்க்கு கூட போகாம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஆமா, நீ ஆபீஸ்க்கு வான்னு சொல்ல நேரம் ஆபீஸ்க்கு வராம வேற எங்கன்னா போயிடுவ, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி உன் ஆபீஸ்க்கு கூட்டின்னு போலான்னு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தம்பிக்காரன் என்ன பண்றான்னா, கார்ல வந்து நிக்கிறான். அண்ணி நேத்து தான் மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்காவது நம்ம போய் அண்ணாவை பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் கண்டிப்பா நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கார்ல போய் ஏறுறாளா. நம்ம ஹீரோக்கு கடுப்பாவது, இந்த எடுபட்டமாவும் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு கடுப்பாவுறான். இவன் அவளை ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி பெட்ல ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பதிலா, ஐயோ இவன் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தம்பிக்காரனுக்கு எரிச்சல் ஆயிடுது. ஹீரோ போய் வேணும்னே நடுவுல நினைக்கிறானா. நம்ம ஹீரோயின் நவரு, நான் அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக நீ அவரை பாக்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்றான். நீ நவருன்னு தள்ளி பாக்குறான். அவன் நவரவே மாட்டான், புடிச்சு ஒரு தள்ளு தள்ளுறா.
போய் பார்த்தா ஹீரோவோட சைஸுக்கு கொஞ்சமும் ஒத்தே போகாத மாதிரி அர்ஜென்ட்ல ஒரு சைஸா இருக்கிறவரை கூட்டின வந்து படுக்க வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே செக்ரட்டரி ஒரு முறைக்கிறான், ஏண்டா எங்கயாச்சும் நான் தான் இவரு அப்படின்னு சொன்னா நம்புவாங்களாடா, ஏண்டா நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு பாக்குறான். எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துடுது. உடனே ஹீரோ பாரு, இவன் மூஞ்சும் அவன் மூஞ்சும் ஒரே மூஞ்சி மாதிரி இல்ல, இவன் குண்டா இருந்தானா அப்படியே அவங்க அண்ணன மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். சும்மா இல்லாம தம்பிக்காரன் என்ன பண்றான்னா காலை பிடிச்சி திருக்குறான். உடனே ஹீரோ, டே இப்ப எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன்னை கோத்து விடுறதுதான் அப்படின்னு சொல்றான். அவரால் வலி தாங்க முடியாம அவரு சிரிச்சபடியா கோமால இருந்து நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்து உட்கார்றாரு. ஹீரோ, அடே செக்ரட்டரி எவ்வளவு காசு கொடுத்துடா இவனை நடிக்க கொண்டு வந்து ரொம்ப கேவலமா இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா டாக்டர் வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரையும் வெளியில அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், எப்படியோ உன்னோட புருஷனை பாத்துட்ட, என்ன நினைக்கிற புருஷனை பத்தி அப்படின்னு கேட்கும் போது, அவர் கருப்போ வெள்ளையோ இல்ல குண்டோ ஒல்லியோ, நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ, அதெல்லாம் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு காரணமும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா அவருக்கு ஏத்த ஆள் நான் கிடையாது, நான் அவருக்கு உண்மையா இல்ல, அதனால இந்த கல்யாணம் நிறுத்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றா. ஆனா அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், அது முடியாம போயிடுச்சு, நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து அதை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இன்னொரு நாளா, வேணாமா நானே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ. இப்பதான் தம்பிக்காரன் வந்துட்டு அண்ணனை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு கோமால இருந்து எழுந்துட்டான். மொத்தமா இவ்வளவு நாளும் ஒளிஞ்சிருந்து உங்களை பத்தின டீடைல்ஸை தான் கலெக்ட் பண்ணிருக்கான். அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, இவன் கதையை முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா என்னால சர்வே பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ்க்கு இன்னைக்குதான் வந்திருக்கா இல்லையா, மேனேஜர் ஒருத்தி இருக்கா, அவ ஹீரோயினை பிடிச்சி செம்ம திட்டுறா. முதல் நாள் ஆபீஸ்க்கே வரல, 2வது நாள் வந்துட்டு இவ்வளவு லேட்டா வந்திருக்க, நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர, உனக்கு வேலைக்கு வர முடியல அப்படின்னா வீட்லயே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றா. என்னோட பர்சனல் மேட்டர்னாலதான் வந்துட்டு என்னால வர முடியாம போச்சு, என்ன ஃபயர் பண்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னைய எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. கரெக்டா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்து அவளை தடுத்துறான். 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கும் போது வந்துட்டு யாராலன்னா தடுக்க முடியுமா என்ன, அவளை புடிச்சு ஒரு தள்ளிடுறா. மரியாதையா வெளியில நில்லுடா, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்துறா. இவளுமே வந்துட்டு இந்த கம்பெனில ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னரோட பொண்ணு. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, பாஸ் என்னால வந்துட்டு மேடத்தை காப்பாற்றவே முடியல, தயவு செஞ்சு நீங்க வாங்க, ஏன் அப்படின்னா அவங்க இன்னொரு மேடம் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். டே, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய உன்னால பாத்துக்க முடியலையாடா, எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிக்கணுமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. அதுக்குள்ள இவங்களோட சண்டை முத்தி போயிடுது, கிட்டத்தட்ட குடுமி புடி சண்டை ரேஞ்சுக்கு ஆயிடுது. புடிச்சு ஒரு தள்ளுறா ஹீரோ. என்ன கரெக்டா ஹீரோ வந்து அந்த டைமுக்கு தாங்கி பிடிச்சுக்கிறான். இத பாரு, நீ இங்க ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா கூட இருக்கலாம், அதுக்காக வந்து நீ இங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் புள்ளி பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, உனக்கு அதுக்கான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நீங்க என்னையே வந்து இவளுக்காக எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மரியாதையை கையை தொடுற வேலைதான் வச்சுக்காதே, எனக்கு செம்ம ஆத்திரம் வந்துடும் பாத்துக்க அப்படின்னு சொல்றான். மனசுக்குள்ள இவ வேற எங்க லீவ்னு சொல்லி கூப்பிடுவாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ பதற ஆரம்பிச்சிடறா. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 2 பேரையும் பிரிச்சு வச்சிடறான். ஹீரோயினை வந்துட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீ ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வந்திருக்க இல்லையா, அதனால உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு கிஃப்ட கொடுக்குறான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ரீசனுக்காக தான் இந்த வேலைக்கு நான் வந்தேன், மத்தபடி இந்த மாதிரி கிஃப்ட் தர்றது, என்கிட்ட வழியுறது, என்கிட்ட க்ளோஸா மூவ் பண்றது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். உன்னை போக விடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு போது, மரியாதையே என்ன விடு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி தான், உனக்கு வெக்கமா இல்லையா இந்த மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா நான் விட மாட்டேன், உன் புருஷன் கூட நீ இருந்தியா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கூட நீ இருந்திருக்க அப்படின்னு சொல்றான். உனக்கு இதெல்லாம் பேச வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். என்னோட 2வது விஷயம் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், என்னோட பர்த்டே நாளைக்கு நீ வந்து என் பர்த்டேல என் கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்காக நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு வெக்கமாவே இல்லையா, நீ போய் உன் பொண்டாட்டி கூட இருறா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு அந்த பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்றான். ஓ, அதனாலதான் நீ வந்து கோவமா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மனசுக்குள்ள வந்துட்டு தெரியுது. வேகமா அங்க இருந்து ஹீரோயின் போயிடுறாளா. இவன் மனசுக்குள்ள, ஐயோ ஒரு தெரியாம பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டு இவளுக்கு எப்படி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க போறோம் அப்படின்னு பயமா இருக்கு. ஹீரோயினை ஹீரோ கேட்டுக்கிட்டா மாதிரி வந்து அவனோட பர்த்டேக்கு ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோயின் வரா. அவனுக்காக வந்து கிஃப்டும் வாங்கிட்டு வந்திருக்கா.
ஹீரோ என்ன சொல்லி ஏமாத்துறேன் அப்படின்னா என்னோட ஒய்ஃப் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஊத்தி கொடுத்து இவங்க 2 பேருமே பயங்கரமா குடிச்சிடுறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு ரொம்ப போதை ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை தனியா அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றான்னு ஹீரோயின் அப்படியே தூக்கிக்கிறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிற பார்த்தா வேற ஒருத்தன் வீட்டுல இருக்கா. ஐயோ எந்த வீடு இது, என்னன்னு தெரியலையே, நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கே அப்படின்னு பதறி போயிடுறா. ரொம்ப கற்பனை எல்லாம் நீயே பண்ணிக்காத, ஜஸ்ட் வந்துட்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தூங்க தான் வச்சேன், நானும் உன் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடல, இங்க இருக்க வேலைக்காரங்க தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க, மத்தபடி நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கழுவி ஊத்தாத அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா இல்லையா, அதை பார்த்து ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே பட்டம் பூச்செல்லாம் பறக்குது அவனுக்கு. அப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. எவ்வளவு அளவுக்கு நீ வந்து உன்னோட பொண்டாட்டியை எங்க கிட்ட இருந்து காப்பாத்துவ, இன்னைக்கு உன்னோட பொண்டாட்டி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி ஹீரோ போறான். அப்ப பார்த்தாதான் தெரியுது நம்ம சித்தியோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கத்தி எடுத்துட்டு வேகமா ஓடி வர. அவ்வளவுதான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்கன்னு கொலவெறியில இருக்கா இல்லையா. நம்ம ஹீரோயின் குத்துறதுக்காக வர நம்ம ஹீரோ வந்து அந்த குத்த வாங்கிடுறான் அவனோட முதுகுல. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்றாங்க பரவாயில்ல, அவரோட எலும்புக்கெல்லாம் எதுவும் அடிபடல, அதனால அவர் சீக்கிரமே குணமாயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக போனா அவன் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். நான் வந்து உனக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்பவும் நான் தள்ளி அப்படின்னு சொல்லாம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா நான் வந்து பயங்கரமா உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுது. நீயும் கல்யாணம் ஆனவன் நானும் கல்யாணம் ஆனவன், என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள குழம்பிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவன் தம்பிக்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் தாத்தாவும் வாழறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இவங்க ஷேர் பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தேவை, அதை தேடி எடு அப்படின்னு சொல்லி இவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வரான். இவன் எப்படிதான் பண்ணுவான்றது எல்லாருக்குமே வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ தாத்தா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அப்ப இது எல்லாம் நீங்க பண்ண செட்டப் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் வந்து என்னோட ஆக்சிடென்ட்டையே ஏற்பாடு பண்ண அப்படின்றதுக்கு கூட எங்க கிட்ட சாட்சி இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு நாளும் நான் வந்து உன்னை தம்பியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் நீ திருந்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்றானா, நான் உங்க அம்மாக்கு பிறக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் முறை தவறி பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுக்கல, இந்த வீட்லயே என்ன தங்க வச்சாலுமே நான் வந்து தகாத உறவுல பிறந்த பையன் அப்படின்றது மட்டும்தான் உங்க மனசுல எல்லாம் இருந்தது, அதை தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொல்றாரு, நான் என்னைக்குமே வந்து உன்னை அப்படி நினைச்சு பார்த்ததே இல்லை, ஆனா இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், உன்னை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்ததே தப்பு, அதனாலதான் நீ இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நாளும் நாங்க பொறுமையா இருந்ததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா நீயா திருந்திடுவ அப்படின்னு நினைச்சோம், ஆனா நீ திருந்தல, அதனால எங்களுக்கு வேற வழியே இல்ல, உன்னை வந்து நாங்க இப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறோம், அவங்க கிட்ட எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டோம், அவங்கள வரவும் சொல்லிட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். கடைசியா தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் வந்து நீ எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டப்பா, இந்த விஷயத்தினாலேயே உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருந்த, அதனால உன்னோட கல்யாண லைஃபுமே நிம்மதியான லைஃபா வாழல, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ மிஸ் பண்ணிடாத, எப்படியாவது போய் அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவளை தவிர வேற யாரும் எனக்கு மருமகளா வேணாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்குமே அவளை தவிர வேற யாரும் பொண்டாட்டியா வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது லீ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் வருது. நீங்க எப்படி இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன், கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்றான். திரும்பி பார்த்தா ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இவ்வளவு நாளும் அப்பனா நீ வந்து என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கோவம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னை ஏமாத்தணுன்றதுக்காக நான் இதை எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு நான் நல்லபடியா இருக்கணும், அதே மாதிரி இந்த தப்பெல்லாம் யாரு பண்றான்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் 2 வருஷமா, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் என்னால அதுக்கு மேல அதை கண்டினியூ பண்ண முடியல, எல்லாமே வந்து உன் மேல வச்சு இந்த லவ்னாலதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எனக்கு உன் மேல கோவமா தான் இருக்கு, இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ரீசனா தான் இருக்கு, நீ சொல்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. போதாதான் ஹீரோக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு, ஹீரோவுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். சோ இதோடய இந்த மூவி முடியுது. இது வந்துட்டு ஆஹா ஓஹா அப்படின்ட்டு சொல்லி ஒரு மூவி இல்ல, ரொம்ப ஒரு சிம்பிளான மூவி தான், பட் நல்லா கியூட்டா இருந்ததுன்றதுனால இந்த மூவியை நான் செலக்ட் பண்ணேன். சோ உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.